அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி பேங்க் நிஃப்டினுடைய ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டுமே நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஈவன் ₹1 தான் டிஃப்ரென்ஸ். அது மாதிரி நிஃப்டினுடைய க்ளோஸ் பாருங்கள், நியர் டு அவர் நம்பர் 24,734.30 அப்படிங்கிறது நம்மளுடைய லெவல்ஸ். 24,733.40 அப்படிங்கிற ஈவன் ₹1 டிஃபரன்ஸ்லேயே நம்மளுடைய க்ளோசிங் அப்படிங்கிறதும் நம்ம நம்பர்ஸ்லேயே க்ளோஸாக இருக்காங்க. ப்ரீவியஸாக வீடியோவில் சொன்னபடி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், மார்க்கெட் க்ளோஸாக இருக்கட்டும், நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கான அந்த நம்பர்ஸ் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாருங்கள். எவ்ரிடே இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது நம்மளுடைய அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் அண்ட் நம்மளுடைய டைமிங் கேண்டில் வச்சு மட்டுமே நம்ம ட்ரேட் எடுத்தாலே நல்ல ப்ராஃபிட் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எக்ஸாக்டாக நமக்கு இந்த இடங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை செட்டப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஓப்பன் ஈக்குவல் டு ஹை செட்டப் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸினுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை செட்டப்பில். இன் பிட்வீன் இந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹையில் நம்ம எந்த ஒரு ட்ரேடுமே இனிஷியேட் பண்ணாமல் இருந்தாலே நம்மளுடைய கேபிட்டல் அப்படிங்கிறது சேஃபாக இருக்கும். ரிமெம்பர், ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிறது ஒரு ரேரான ஒரு செட்டப். எப்பெல்லாம் ஒரு இண்டெக்ஸில் மினிமம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இல்லை 1 ஹவரில் டெய்லியில் நமக்கு இது மாதிரி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை இல்லை ஓப்பன் ஈக்குவல் டு லோ வராங்க அப்படின்னா, ஒன்ஸ் ஓப்பன் ஈக்குவல் டு ஹையாக இருந்துச்சு அப்படின்னா, ஒன்ஸ் இந்த ஹையை உடைச்சாங்க அப்படின்னா நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது அப் சைடில் இருந்திருக்கும். பட் ஒன்ஸ் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை இல்லை ஓப்பன் ஈக்குவல் டு லோவாக இருக்கும் பொழுது மார்க் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ, பிரேக் அப்படிங்கிறது இது மாதிரி க்ளோஸ் வைக்கணும். விக் இல்லாமல், விக் அப்படிங்கிறது இது மாதிரி ஷேடோ எதுவும் இல்லாமல் இது மாதிரி க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்ம ஷார்ட் ட்ரேடோ இல்லை லாங் போகும்பொழுது லாங் ட்ரேடோ நம்ம இனிஷியேட் பண்ணலாம். நல்ல பாயிண்ட் நம்மளால கேப்சர் பண்ண முடியும். அண்ட் எத்தனை கேண்டில்ஸ் 5 மினிட்ஸ் கேண்டில் நம்மளுடைய நம்பர்ஸ் ஆன 24,825.95 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நல்ல ஒரு பாயிண்ட் நிஃப்டிலையும் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனேன்னு பாருங்கள். இதுதான் மார்க்கெட் ஓப்பன் 54,377 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 54,376 ஆர் 64,379, கிட்டத்தட்ட ஒரு $1 or $2 டிஃப்ரென்ஸில் இன்றைக்கி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் மோர் தென் ஒரு 300 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி நிஃப்டி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சாரி, மோர் தென் 300 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியும், நிஃப்டி மோர் தென் 200 பாயிண்ட்ஸுமே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஈவன் ஒரு பெரிய கேப் அப்பாக இருந்தாலும் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ஓப்பன் ஆயிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இந்த நம்பர்ஸ் நம்ம எஸ்டர்டே ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ண நம்பர்ஸ் இது. அண்ட் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதான் இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி ஹை கட் ஆகும் பொழுது நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். செகண்ட் டைமிங் கேண்டில் நமக்கு ஹையும் அண்ட் லோவும் கட்டாக இருந்தாங்க. இவன் இந்த இடங்கள் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தாலும் ஃபஸ்ட்டு ட்ரேடில் நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். செகண்ட் ட்ரேடில் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தாலும் தேர்ட் டைமிங் கேண்டில் தான் இன்னைக்கு ஹை. இதுக்கப்புறமாக எந்த ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலுமே இந்த நம்பர்ஸ்க்கு 1.5 to 1.10 கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த பிளேஸ் அப்படிங்கிறது 54.23, அகெயின் ரிஜெக்ட் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது டைமிங் கேண்டில் ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. அண்ட் மறுபடியும் எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில்ஸ் இந்த 54.123 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்கன்னு பாருங்கள். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் மட்டுமே மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது டைமிங் கேண்டில் அண்ட் நம்பர்ஸில் மட்டுமே பண்ண முடியும். ஈவன் மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்பர்ஸ்க்கும் டைமிங்க்கும் மட்டுமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. சென்செக்ஸுமே ஈவன் தோ அகைன் ரிஜெக்ட் ஆன பிளேஸ் இது. எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸில் இருந்தே ரிஜெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நல்ல ஒரு ஃபால் இதுலேயும் நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். ஈவன் சென்செக்ஸினுடைய ஹீரோ ஆர் ஜீரோ கால்லையும் சரி அரௌண்ட் ஒரு 22 எடுத்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மோர் தென் 51 வரைக்குமே நமக்கு போயிருந்தாங்க. மோர் தென் டபுள் த பாயிண்ட் வரைக்குமே நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம் பேஸ்ட் ஆன் சென்செக்ஸ்லையும் சரி.
அண்ட் அகெயின் சொல்கிற மாதிரி இது மாதிரி மார்க்கெட் வந்து இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க இல்லை இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நாளையுடைய மார்க்கெட்டுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னும் நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி உங்களுடைய ட்ரேடில் வந்து அப்ளை பண்ணும்பொழுது நல்ல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து இது மாதிரி ஒரு ஒன் சைட் ரலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஃபார் பேங்க் நிஃப்டி நியர் டு 1 நம்பர்லேயே வந்து ஓப்பன் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் மார்க்கெட் வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வந்து நமக்கு மோர் தேன் 260 பாயிண்ட்ஸ் எஸ்டேடியோட வீடியோலேயே நம்ம கிளியராக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்ட் 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய நிஃப்டிலையுமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த என்டையர் மொமெண்டமே நமக்கு வந்து அந்த கேப் அப்லேயே போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமாக ஒரு மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு சைடு வேலையே நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கேப் அப் ஆகிட்டு அதுக்கப்புறமாக நமக்கு ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது ஸ்லோவாகி நமக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அகைன் என்ன ஸ்டாக்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன இண்டெக்ஸில் வந்து என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரியராகவே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் 1 மினிட் படி எக்ஸாக்டாக நமக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி செல் கொடுத்த இடம் பேஸ்ட் ஆன் த டூல் 1 மினிட் டைம் ஃப்ரேம் படி இந்த இடங்கள் வந்து பேஸ்ட் ஆன் த செல் சிக்னல்ஸ் எப்போ வந்து நம்மளுடைய இந்த சப்போர்ட் லைனில் ஒரு கேண்டில் டச் ஆகிட்டு ப்ரீவியஸ் கேண்டிலுடைய லோ கட் ஆகிறாங்களோ நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த டூல். இதில் வந்து நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஈவன் தோ கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் எக்ஸாக்டாக நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ண வேண்டிய பிளேஸ் அப்படிங்கிறது இந்த இடங்களில் நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்பவே கம்மியாக ஒரு ஸ்டாப் லாஸாக இருக்கும். அண்ட் 11:15 to 11:30 கேண்டில் அப்படிங்கிறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து கம்மிங் டேஸில் ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு கேண்டில். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணலாம். இந்த கேண்டிலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் நம்ம ஷார்ட் போகலாம். இந்த கேண்டிலுக்கு மேலே நமக்கு க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் லாங் போகலாம். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் அரௌண்ட் 24,700 ஒரு 122 எடுத்த ஒரு ஆப்ஷன் மோர் தென் 202 ஆர் 205 வரைக்குமே போயிருந்தாங்க. நல்ல பாயிண்ட் வந்து அதுலேயும் கேப்சர் பண்ணியிருந்தோம். அண்ட் டைமிங் கேண்டில் அப்படிங்கிறது மொமெண்டம் கேண்டில் அப்படிங்கிறது எந்த டைம் ஃப்ரேமில் வந்திருந்தாங்க எக்ஸாக்டாக தான் ஒரு ஹை ஆகும் அதான் ஒரு லோவாகவும் இருந்தாங்க. பேங்க் நிஃப்டியினுடைய மொமெண்டம் கேண்டில் இதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஈவன் எவ்ரி அப்டேட் வந்து அந்த மொமெண்டம் கொடுப்பதற்கு முன்னாடியே நம்ம டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கேப்சர் பண்ணுறதுக்காக மட்டுமே. அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து இங்கே தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலில் பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு மோர் தேன் 260 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருந்தாங்க. நேற்றுடைய கேண்டில் 3rd செப்டம்பர் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 3rd செப்டம்பர் இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டாக இருந்தாலும் எப்போ வந்து நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் டேக்கு மேலே இல்லை கீழே வந்து க்ளோஸ் ஆகும் பொழுது ஒரு பெரிய கேண்டில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ப்ரீவியஸான வீடியோலேயே நம்ம பார்த்துருந்தோம். அதன்படி மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது 24,734. எஸ்டர்டேயுடைய ஹை அப்படிங்கிறது 24,737. பட் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது எஸ்டர்டேயுடைய ஹைக்கு உள்ளாக க்ளோஸ் ஆகிருக்காங்க. இது ஒரு குட் சைன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் நல்லா நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் அப்படிங்கிறது இந்த இடங்கள் வந்து நமக்கு 20 ஹை வந்து 24,737. இதனுடைய ஹை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 24,737 ஹை. இன்னைக்கு க்ளோஸ் அப்படிங்கிறது 24,734. ஸோ ஈவன் தோ நேத்தியுடைய ஹைக்கு உள்ளாக மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து இதில் இருந்து ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாலும் இப்போ மார்க்கெட் இருக்கிறது ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை செட்டப்பில் இருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை செட்டப் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு செட்டப் கிடையாது. மறுபடியும் அப்படி நம்ம சொல்கிறபடி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை செட்டப் எப்பெல்லாம் வராது
வராங்க அப்படின்னா இந்த இடங்கள் வந்து நமக்கு ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, இதுலேருந்து நமக்கு ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அகைன் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு சேமான ஒரு பிளேஸில் மறுபடியும் ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு செட்டப் கிடையாது. ஈவன் தோ லாங் அப்படிங்கிறது நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. நேற்றுடைய வீடியோலையும் சரி கம்மிங் டேஸில் ப்ரீவியஸாக நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா லாங் அப்படிங்கிறது ஆஸ் ஆஃப் நோ நமக்கு கிடையாது. மார்க்கெட் ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருந்தாலும் லாங் அப்படிங்கிறது 3rd செப்டம்பருக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே நமக்கு லாங் அப்படின்னு சொல்லணும். ஸ்டில் நமக்கு க்ளோஸ் ஆகலை. ஸோ லாங் அப்படிங்கிறது ஆஸ் ஆஃப் நோ நமக்கு கிடையாது. நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம், பொசிஷனலாக நமக்கு லாங் கிடையாது. அதுவும் இல்லாமல் 4th செப்டம்பர் கேண்டில் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற செட்டப்பில் வந்திருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு செட்டப் கிடையாது லாங் போகிறதுக்கு. மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்காங்க, அதிகப்படியான குவான்டிட்டிஸ் வந்து நான் லாங்கில் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக லாங் போகிறது நம்மளுடைய கேபிட்டலுக்கு வந்து நல்லது கிடையாது. இது ஒரு லாங் போகிறதுக்கான சரியான ப்ரைஸும் இல்லை அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் இல்லையா ஷார்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணால் நல்ல பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே இந்த 21 ஆகஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தோம். இது ஒரு ஹையாகவோ இது ஒரு லோவாகவோ இருக்கலாம். இதனுடைய ஹை அண்ட் லோ கம்மிங் டேஸில் ட்ரெண்டை டிசைட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இரண்டுமே 3rd செப்டம்பருக்கு உள்ளாகவே க்ளோஸ் ஆகிருக்கிறது நல்ல ஒரு செட்டப் கிடையாது லாங் போகிறதுக்கு. நிறைய வியூவர்ஸ் வந்து அதிகப்படியான லாங் நான் எடுத்திருக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஃபார் பொசிஷனல் இப்போ லாங் போகிறதுக்கு அட்வைசபிள் கிடையாது. அப்படி நீங்கள் வந்து லாங் போனீங்க, எஸ்டர்டேவுடைய வீடியோலேயே சொன்னபடி லாங் போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரியதாக இருக்கும். 53,537 அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்டாப் லாஸ். அண்ட் அகெயின் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடேல கொடுக்கறதுமான செட்டப்பில் இருக்காங்க. ஈவன் இன்றைக்குமே நமக்கு அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது வந்திருக்காங்க. ஸோ கம்மிங் 2 டேஸில் ஃப்ரைடே ஆர் மண்டே நமக்கு அகெயின் ஒரு 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டிலையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி கொடுக்கும் பொழுது இதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லையும் நடக்கலாம், பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிற விஷயம் ஒன்று தான். இது ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த என்டையர் மொமெண்டமே நமக்கு அதில் போயிடும். ஸோ அதுக்கப்புறமாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நமக்கு ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும். பட் ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மொமெண்டமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் தோ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் அப்படிங்கிறது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இது நிஃப்டியுடைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஒரே ஒரு ஹோப் என்ன அப்படின்னா செல் போட்டு இப்போ வரைக்கும் நமக்கு லோ கட் ஆகலை. இந்த லோ மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு குரூஷியலான ஒரு லோ. ஒன்ஸ் வந்து இந்த லோ கட் ஆகி ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு இன்னுமே ஷார்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னாலும் மேபி இந்த இடங்களில் இருந்து மறுபடியும் இந்த இடங்கள் போயிட்டு ஒரு கேண்டில் லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஷார்ட் போகலாம். ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் இருக்கிறது ஒரு சப்போர்ட் ஏரியா ஃபார் நிஃப்டி. இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் செல் போட்டு லோ கட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் நம்மளுடைய இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ மார்க்கெட் இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஹோப். ஸோ இதுலேருந்தே லாங் போவாங்களா அப்படின்னா கிடையாது. இது ஒரு புல் பேக்காக இருக்கலாம். இந்த இடம் ஃபார் ஷார்ட்டுக்கான ஒரு புல் பேக்காக இருக்கலாம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறபடி இந்த லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த லோக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகும் பொழுது நமக்கு இன்னுமே ஷார்ட்டுக்கான கன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு புல் பேக்காக இருக்கும் நம்ம ஷார்ட் போகிறதுக்கு. அண்ட் சேம் வந்து பேங்க் நிஃப்டியுமே நமக்கு அஸ் ஆஃப் நோ மார்க்கெட் இப்போ இருக்கிறது ஒரு சப்போர்ட் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் போயிருக்காங்க. பட் ஈவன் தோ இந்த கேண்டிலுக்கு மேலே ஸ்டில் க்ளோஸ் வைக்கல. ஒன்ஸ் க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா மறுபடியும் நமக்கு இந்த லெவல் வரைக்கும் போகலாம். இல்லை அப்படின்னா இன்னுமே நமக்கு டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி இரண்டுமே பேஸ்ட் ஆன் அவர் டூல் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி நமக்கு ஒரு புல் பேக்கில் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். இந்த லோவையும் உடைக்கும் பொழுது நமக்கு இன்னுமே ஃபர்தராக ஷார்ட் போகலாம். பட் ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி நமக்கு செல் போட்டு லோ கட் ஆகலை. அண்ட் அகைன் பேங்க் நிஃப்டி வந்து இது புல் பேக் ஏரியாவில் இருந்து போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நமக்கு லாங் வியூவில் பார்க்கும் பொழுது நிஃப்டி பேங்க் நிஃப்டி இரண்டுமே நமக்கு நல்ல ஒரு ஷார்ட்டில் தான் இருக்காங்களே தவிர்த்து லாங்கில் கிடையாது. நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி நமக்கு நல்ல ஒரு
டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் கொடுத்துருந்தாலும் கேப் அப் கொடுத்துருந்தாலும் மார்க்கெட்டினுடைய கண்டிஷன்ஸ் படி சஸ்டெயின் ஆக முடியாமல் அந்த என்டையர் பாயிண்ட்டுமே இன்றைக்கி வந்து நமக்கு வந்து 0 ஆயிருக்காங்க. நியர் டு 19 to 260 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் ஃபார் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி மோர் தேன் 350 பாயிண்ட்ஸுமே கொடுத்துருந்தாங்க. பட் க்ளோஸ் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட் முழுவதுமே வந்து ரெடியூஸ் ஆகிட்டு 19 and 7 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு குட் சைன் கிடையாது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் லாங்லியா ஷார்ட்லியா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். மறுபடியும் சொல்கிறபடி நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது மட்டுமே நீங்கள் ரியாக்ட் பண்ணால் நல்ல பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். இப்போ நாளையுடைய ட்ரேடுக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதை நிஃப்டினுடைய 5th செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதை பேங்க் நிஃப்டினுடைய 5th செப்டம்பர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸ் ஃபார் டுமாரோ அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 5th செப்டம்பர். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைண்டில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். செக்டர் டு ஃபோக்கஸ் ஃபார் டுமாரோ பேங்க் செக்டர், பிரைவேட் பேங்க்ஸ், மெட்டல், சர்வீஸ் செக்டர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி நம்ம நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 டைமிங் கேண்டலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா இதான் டைமிங் கேண்டில். இதனுடைய ஹைண்டில் மார்க் பண்ணிக்கோங்க. 9:25 to 9:30 கேண்டில் அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள்கிட்ட இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். லோ கட் ஆகும்பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு டைமிங் கேண்டில் மோர் தென் 80 பாயிண்ட்ஸும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டியும் வராங்க அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணலாம். ரீசன் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நமக்கு பெரியதாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். டைமும் நம்பரும் டைம் வந்து நம்ம எவ்ரிடே இது மாதிரி ப்ரொவைட் பண்ணுற டைமிங் அண்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய 3 லெவல்ஸ் அப்ஸ் அண்ட் 3 லெவல்ஸ் டவுன் சைட் லெவல்ஸ் இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரே இடத்துல வராங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு ஏரியா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மற்றும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.